உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக உங்களுக்கோசரம் நிறைய வீடியோக்களை நம்ம போட்டே இருக்கிறோம். நீங்களும் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடக ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் கேது பகவான் ஆகஸ்ட் 17 கடகத்திலிருந்து சூரிய பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அது போக செவ்வாய் பகவான் கன்னியில், ராகு பகவான் கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில் வக்கரம். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கடக ராசி எங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா, நாங்க கரை ஏறிடுவோமா, நடுக்கடல சிக்கி தத்தளிச்சுட்டு இருக்கிறோம் சார், எங்களுக்கு இன்னும் கரையே தெரியல, நாங்க ஏதாவது வாழ்ந்து விடுவோமா இல்லை வீழ்ந்தே போயிடுவோமா அப்படிங்கிற பயங்கரமான குழப்பத்தில் இருக்குது. எங்கள் வாழ்க்கையே ஒரு துடுப்பில்லாத படகு, பிடிப்பில்லாத வாழ்க்கை, இப்படி போயிட்டு இருக்குது. ஏதாவது ரூபத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்க சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் யோசனை பண்ணுறது எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு இன்னும் அஷ்டம சனி தீர்ந்துதா இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் இன்னுமே வேதனையில் தான் இருக்கிறீங்க. அதுவும் எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, குருவும் சுக்கிரனும், அந்த குருவும் சுக்கிரனும் சுபகிரகங்கள். அந்த சுபகிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இணைந்து நல்லா இருக்கிறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணையும் போது அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? ஒரு குடும்பம், ஒரு குடும்ப சந்தோஷம், ஒரு தாம்பத்தியம், அயன சயன போகஸ்தானம். இதுல கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும், இருப்பீங்க. அது போக வெளிநாட்டு வாழ்க்கை, இங்கிருந்து வெளிநாடு போவது, இல்லை இங்கிருந்து ஒரு வீட்டை மாற்றி இன்னொரு வீட்டுக்கு போகிறது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, இது எல்லாமே நிச்சயமாக நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் அதே குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குருவும் சுக்கிரனும் இணைந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 6ஆம் இடம் என்பது என்ன? சத்துருக்கள், எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள், கடன், கஷ்டங்கள், இது எல்லாத்துல இருந்தும் நீங்கள் விடுபடுவதற்குண்டான நேர காலங்கள் இப்போ வந்தாச்சு. கடனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்படவே வேண்டாம். கடன்காரக்கு வந்தானா தைரியமாக பதில் சொல்லுங்க. 3 மாதம் கழிச்சு தர, 6 மாதம் கழிச்சு தர அப்படின்னு போல்ட்டா சொல்லுங்க. கண்டிப்பாக அது நடக்கும். யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சம்பாதிப்பீங்க, சம்பாதிச்சிருவீங்க. நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி எல்லாமே இருந்தீங்க, எந்த அளவுக்கு உயர இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மோசமான நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். எப்பவுமே நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போயிட்டா மறுபடியும் வாழ்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்தே தீருவீர்கள். அது போக உங்களுக்கு வந்து ரோகம், உடல் பிணிப்பீடைகள், ஒரு விபத்தாயிருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, அதுவே பெரிய செலவாக இழுத்து விட்டுருச்சு. விபத்து வந்து நான் செலவில் மாட்டிட்டேன், இன்னொரு 6 மாதத்துக்கு வேலைக்கு போக முடியாது, 3 மாதத்துக்கு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இது மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். டாக்டர் 6 மாதம் சொன்னது நீங்கள் 2 மாதத்தில் போகலாம், உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ச்சல் எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு வந்த அந்த உடல் பிணிப்பீடைகளும் கண்டிப்பாக வெகுவாக குறையும். உங்களுக்கு எந்த கண்டம் வந்தாலும் அந்த கண்டத்தில் மாட்ட மாட்டீங்க, தப்பிச்சு வந்துடுவீங்க. இது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாகி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அதான் சொன்னேன், எந்த கண்டமும் உங்களுக்கு வராது. அப்போ அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடக ராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும். நீங்கள் உழைக்காத பணம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இங்கே எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் பல நாளாக தடைப்பட்டது, இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காலம் கடந்து கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த குரு பார்வை சுக்கிரனுடைய பார்வையும் வீண் போகாது. அதே சமயத்தில் 12ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசியில் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் கவலையே வேண்டாம். அதே சமயத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு யோகம் உங்களை காப்பாற்றியே தீரும். புதாதித்ய யோகத்தால் உங்களுக்கு அந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த சூரிய பகவானும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தனாதிபதி ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆட்சியாக இருக்கக்கூடியது பணம் ஏதாவது வழியில் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல குடும்பத்தை கொடுக்கும், நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சூரியனோடு கேது இருப்பது ஏதாவது ரூபத்தில் சில தொந்தரவுகள், சில தடைகள், சில குழப்பங்களை கொடுக்கும். இருந்தாலும் பயந்துக்க வேண்டியது இல்லை. எவ்வளவு தடைகள் வந்தாலும் கடைசியில் ஜெயிப்பு உங்களுக்கு தான். நான் இதை சக்ஸஸ் பண்ணுனேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முன்னாண்ட உங்களுக்கு வந்து நெகட்டிவ் திங்கிங்காக தான் இருக்கும். அப்படி நினைக்க வேண்டாம், பாசிட்டிவாக நினைங்க. எப்படியும் இதை சாதிச்சிருவேன், சம்பாதிச்சிருவேன், முன்னேறிடுவேன், நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன், இது எனக்கு தான் அப்படின்னு நினச்சி போராடுங்க. வெற்றி உங்களுக்கு தான். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுத்தான் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தைரியமாக இருங்க, வெற்றி உங்களுக்கு தான். நேயர்களே, இப்போ கடகராசியில் பிறந்த பெண்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு, ரொம்பவுமே அவதிப்பட்டு, நிம்மதி இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. வசதியாக இருக்கிறவங்களும் சரி, மனசுக்குள்ளேயே அழுதுட்டுருக்கிறீங்க. வசதியாக இல்லாதவங்களும் சரி, அவங்களும் வேதனைப்பட்டுருக்குறாங்க. இந்த வேதனைகள் எந்த ரூபத்திலிருந்து உங்களுக்கு வந்திருந்தாலும் அது கண்டிப்பாக தீரும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகரை கண்டிப்பாக கும்பிட்டுக்கோங்க.
பிள்ளையார்பட்டி போக முடியாதவங்க அருகாமையில் இருக்கும் விநாயகர் பகவானை திங்கக்கிழமை நாளில் அருகம்புல் வச்சு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் இந்த மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்மத்துக்கு வர்றாங்க. அது கூட இப்போ கேது பகவானும் இருக்கிறாங்க. அது போக கன்னியில் செவ்வாய் பகவான், அது போக பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இப்போ இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு வழிவிடுமா? ஏதாவது ரூபத்தில் அவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வர முடியுமா அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக நீங்கள் வெளியில வருவதற்குண்டான ஒரு சாதகமான கிரக அமைப்புகள் தான் இப்போ. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அந்த கேது கிட்ட இருந்து இப்போ விலகி கன்னிக்கு வந்தாச்சு. அப்ப அந்த கேது கிட்ட அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு முடிவெடுப்பதில் தடை, ஒரு பிசினஸ் பண்றதுல தடை, ஒரு வேலைக்கு போறதுல தடை, குடும்பத்துல குழப்பங்கள், இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ கன்னிக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்துட்டாரு. இதனால் கண்டிப்பாக மேச ராசிக்காரர்கள் ஒரு விடிவு காலம். அப்போ உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீர்கள். இது 200% நடக்கும். சார் எப்படி சார் செவ்வாய் 6ல் இருக்குது நடக்கும்னு சொல்றீங்க? செவ்வாய்க்கு 6ல் இருந்தாவோ, அந்த செவ்வாயும் சனியும் பார்த்து கொண்டிருந்தாவோ, சனி வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்கறாங்க. அப்போ சனி செவ்வாயை வக்கரகதியிலிருந்து பார்க்கும்போது அந்த செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ சனியும் செவ்வாயும் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், குழப்பம் வரும், நஷ்டம் வரும், தடைகள் வரும் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரும். சனி வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்கும்போது இது எதுவுமே நடக்காது. அப்போ நீங்க கடந்த காலத்துல நாம் இதையெல்லாம் செய்யணும், இந்த பிசினஸ் பண்ணணும், நாம் இங்கே வீடு மாற்றணும், நாம் இந்த ஊருக்கு போகணும், நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த ரிசல்ட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, இன்னைக்கு வரைக்கும் வரல. ஒரு வேலையை மாற்றணும், ஒரு வேலையை மாற்றி வேற கம்பெனிக்கு போகணும், இது மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். அது கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்க போகிறது. இதற்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பலம், சூரியனாகப்பட்டது உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 5ஆம் இடத்து அதிபதி
மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தான் கொடுத்தாகணும். அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி எப்போ 17ஆம் தேதியிலிருந்து, அந்த 17ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் கவர்மெண்ட் தொழிலையோ இல்லை உங்கள் பிரைவேட் தொழிலையோ, நீங்கள் இப்போ கவர்மெண்ட் தொழிலை எதிர்பார்க்குறீங்க இல்லை பிரைவேட் தொழில் எதிர்பார்க்குறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு நல்ல போஸ்டில் இருக்கிறீங்க, பிரைவேட் தொழிலையோ இல்லை கவர்மெண்ட் தொழிலையோ, அந்த போஸ்டில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா, இந்த கேது பகவான் சூரியனோடு இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த கேது பகவான் சூரியனோடு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில குழப்பங்களோ சில தடைகளோ உருவாக்குவதற்கு டைம் இருக்குது. அதனால் அந்த தடைகளை கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கடந்து போனால் நல்லா இருப்பீங்க. இது போக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய காரியங்களை, நடக்க வேண்டிய காரியங்களை நடக்க விடாத அளவுக்கு தடை பண்ணியிருக்கும். குடும்ப ரீதியாக பிரச்சனை, ஃபாரின் போகிறது தடுங்கலை இருக்கும், அது போக ஒரு பிஸ்னஸில் குழப்பத்தை கொடுத்துருக்கும், ஒரு வேலையில் தடுங்கலை கொடுத்துருக்கும். இவ்வளவு பிரச்சனைகளையும் அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு வந்துட்டார். அப்போ இந்த வக்கர கதியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை தான் செய்வார். 12ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னா அயன சயன போகஸ்தானம், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லறம் நல்லா இருக்கும், தாம்பத்தியம் நல்லா இருக்கும், வெளிநாடு போகிறது நல்லா இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும். அது போக மேச ராசியில் பிறந்த பெண்கள், இப்போ இவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்களா அப்படின்னா, கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். அவங்க 2 பேர் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு உருவாகும். இது நிச்சயமாக நடக்கும். இது போக இப்போ மேசராசியில் பிறந்த மனைவிமார்கள் ஒரு வேலை பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு இதுவரைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகளோ இல்லை பிஸ்னஸில் இருந்த தடைகளோ இல்லை எதிர்ப்பு போட்டி பொறாமை, இதனால் அவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரக் ஆகிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாறப்போகிறது. அப்போ உங்கள் தொழிலில் நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கலாம், உங்களுக்கு தடைகள் எதுவுமே வராது, நீங்கள் கணவன் மனைவியும் சேர்ந்து நிம்மதியாக வாழலாம், உங்களுடைய கணவர் உங்களை பாராட்டுவார். உங்கள் கணவர் உங்களை பாராட்டும் போதே உங்களுக்கு நல்ல தைரியம் வந்துடும், நல்ல தெம்பு வந்துடும், இனிமே நம்ம சாதிக்கலாம் சம்பாதிக்கலான்ட்டு. ஏன்னா இதற்கு முன்னாண்ட அவர்கிட்ட அந்த பாராட்டை நம்ம எதிர்பார்த்தே கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா அதுவே நல்ல தெம்பு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்து அதிபதியோடு கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உடல் பிணிப்பீடைகள் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த உடல் பிணிப்பீடைகள் வர்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் உடல் ரீதியாக கேர் பண்ணிக்கோங்க. இந்த சூரியன் என்பது ரொம்ப ஹீட்டான கிரகம், இந்த கேது என்பது இந்த அலர்ஜியை கொடுக்கும். அப்போ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அலர்ஜி வரும், இல்லைன்னா தலைவலி வரும், இல்லைன்னா கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் யாராருக்கு எல்லாமே சூரியன் கெட்டிருக்குதோ அவங்களுக்கு. அப்போ அதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் அவங்க
இப்போ ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க, இல்லை ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த பிஸ்னஸ்லேருந்து வேறு ஏதாவது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாவோ, இல்லை வேலையை மாற்றி செய்யலாம் அப்படின்னு நினச்சாவோ, இடமாற்றத்தை எது நினச்சாவோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய கஷ்டத்துக்கு அதிலிருந்து வெளியில் வருவதற்கு என்னுடைய வீடியோ உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுபோக நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இன்னைக்கு நம்ம சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மிதுனத்தில் குருவும் சுக்கிரனும், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் ஆகஸ்ட் 17க்கு சூரியன் கடகத்தில் சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. அதுபோக சிம்மத்திலேயே கேது பகவான், கன்னியில் செவ்வாய் பகவான், அது போக கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம். இப்போ இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 12ல் எந்த கிரகமும் மறையக்கூடாது. மறைந்தால் கெடு பலன்கள் தான் கொடுக்கும். ஆனால் சிம்ம ராசிக்கு 12ல் சூரியன் இருந்தாலும் அந்த சூரியனோடு புதன், அப்போ புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இது அற்புதமான யோகம். அப்ப இந்த யோகத்தின் பலனாக சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு படி உயரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. அது போக உங்களுடைய லக்னத்துக்கோ ராசிக்கோ 11ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும். அப்ப அந்த குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது, லாபஸ்தானத்தில் இருப்பது, சிம்ம ராசிக்கு 5 கூடிய கிரகம் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது யோகம். அதுவும் சுக்கிரனோடு இருப்பது யோகம். அந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுடைய கௌரவம் இன்க்ரீஸ் ஆகும். தலைமை பதவியில் இருக்கிறவங்க நல்ல பொறுப்பில் இருப்பீங்க, நல்ல பொறுப்புக்கு வருவீங்க. ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்திலேயோ ஒரு அரசியல்லையோ ஒரு பேச்சாளராக இருந்தாவோ இவங்களுக்கு எல்லாமே புகழ், கண்டிப்பாக மரியாதை, அந்தஸ்து சமுதாயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, இல்லை நல்ல ப்ரைவேட்டில் நல்ல ஜாப்பில் இருக்கிறீங்க, அதில் நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா இருக்கும், எந்த குறையுமே இல்லை. இது போக பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்தை, அதாவது சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு. அப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரருடைய மக்கள், அதாவது குழந்தைகள், அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளால் நல்லது நடக்கும். இப்போ குழந்தைகளை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கலாம். குழந்தைகளுக்கு காலேஜ் சரியாக அமையல, இல்லை ஹாஸ்டலில் சேர்ந்துட்டுருக்குறாங்க,
அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குதோ அப்படின்னு வருத்தப்படலாம். நல்ல கோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு வேதனைப்படலாம். இல்லை அந்த பையனுக்கு படிச்சிட்டாப்புல நல்ல வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற வேதனைப்படலாம். அது போக அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல வாழலையே, நல்ல குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு வேதனைப்படலாம். இது எல்லாமே எந்த குறை இருந்தாலும், மக்களால் எந்த குறை இருந்தாலும், மக்களை பற்றி நீங்கள் எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த கவலைகள் குறையக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்ப மக்களால் சந்தோஷப்படக்கூடிய நேரம் வந்தாச்சு. தைரியமாக இருங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கடவுள்கிட்ட வேண்டின வரம், உங்க பிரார்த்தனை கண்டிப்பாக வீண் போகவில்லை. அது போக பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனும் புதனும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்களா, அந்த சூரியன் ஆப்பட்டது ஆகஸ்ட் 18க்கு தன்னுடைய ராசிக்கே வராங்க. அப்ப தன்னுடைய ராசிக்கு வருவதால் அந்த ராசியிலேயே கேதுவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த கேது பகவான் சூரியன் ஆப்பட்டது மெல்ல மெல்ல அந்த கேது பகவானை நெருங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில குழப்பம், பிஸ்னஸ்ல குழப்பம், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதில் தடுமாற்றம், உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு கெட்ட பேர், ஒரு விஐபியாக இருக்கிறீங்க, நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் உங்களுடைய மரியாதை போகலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் உங்களுடைய மரியாதை போகலாம். இது பார்த்தீங்கன்னா கேதுவால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை பேசினாலும் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். நீங்கள் அதற்கு முன்னாடி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கலாம், ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கலாம், ரொம்பவுமே பெரிய அறிவாளியாக இருக்கலாம், நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கலாம். இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனால் இந்த கேது கூட சூரியன் சேரும்போது நீங்கள் நல்ல பொசிஷனில் இருந்தாலும் அந்த பொசிஷனை கெடுக்கும், நல்ல வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை கெடுக்கும். அப்போ நல்ல பொசிஷன் நல்ல முடிவெடுக்க போகும்போது இந்த கேதுவால் ஏதாவது சில தடைகள் வரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கொள்வது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கூட எதிர்பார்த்த பெரிய சந்தோஷமோ, ஒரு நல்ல நிம்மதியோ, ஒரு நல்ல திருப்தியோ கண்டிப்பாக கிடைக்குமான்னா கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஆனாலும் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கணவன் மனைவியுடைய பந்தம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனியாக இருந்து நிறைய கஷ்டங்களையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர கதியில் இருக்கிறார். அப்போ வக்கர கதியில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, சோதனை இல்லை. அப்போ அந்த கிரகங்களுடைய சப்போர்ட் எல்லாமே நல்லா இருந்துட்டாலுமே இந்த கேது பகவான் தான் உங்களுக்கு தலைவலி. அந்த தலைவலி அந்த கேது பகவானால் வருது அப்படின்னா நாம் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. நம்ம ஒரு பொறுப்பில் இருந்து ஒரு முடிவெடுக்கும் போது, ஒரு பேச்சு பேசும்போது 2-3 டைம் வெளியில் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இதை நம்ம சொல்லலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பேசிட்டு அப்புறம் முடிவெடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சமயத்தில் பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு பிஸ்னஸை ரொம்ப பெருசு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ, ஒரு வேலையில் ரொம்ப பெரிய முடிவெடுக்கிறதோ இது கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்கிறேன் நான். ஒரு மாதம், இந்த ஒரு 15 நாளைக்கு தள்ளி போடுங்க. தள்ளி போட்டால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது போக இந்த கேதுனால உங்களுக்கு தடங்கல் வர்றதுனால நீங்கள் கீழ்பெரும்பள்ளம் அந்த கேது பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அப்படி அந்த கோயிலுக்கு போக முடியாதவர்கள் கேதுவின் ரூபத்தில் உள்ள விநாயக பகவானை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய
விநாயகரை கும்பிட்டாலும் சரி, திங்கக்கிழமை நாளில் அருகம்புல் வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக இதை மறக்காமல் செய்யுங்க, உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய எல்லாத்துக்கும் இது பாதிக்குமான்னு கேட்டால் 170% பேருக்கு பாதிப்பது கிடையாது. 30% பேருக்கு பாதிக்கும். ஏன்னா அந்த கேதுவோடு அதே சூரியன் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கெல்லாம் இருக்குதோ, இல்லை ராகுவோடு சேர்ந்து இருக்குதோ, இது மாதிரி பார்த்தீங்கன்னா 6, 8, 12 அந்த சூரியன் கேது இருக்குதோ, இது மாதிரில இருந்தால் மட்டும்தான் பாதிப்புகள் இருக்கும். அப்படி என்ன ஏதுங்கிறது பார்க்கணும்னு நினச்சா உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அது போக உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்திகள் நடக்குது, இப்போ உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதையும் நான் பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். நேயர்களே, யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது போக நிறைய பேர், உங்களுக்கு நான் நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறேன், நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க. நிறைய பேர் பார்த்தது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இப்போ ரிஷப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அதை பார்க்கலாங்களா? இப்போ ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறாங்க, 3ஆம் இடத்தில் புதன் பகவான், 4ஆம் இடத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அதே சிம்மத்தில் கேது பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க. கன்னியில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், அதுபோக மீனத்தில் சனி பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பலனை சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அருமையான டைம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தை விட்டால் வேறு எந்த டைமும் அவ்வளோ நல்ல டைமாக இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் குருவோடு இணைந்து 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில். அப்போ தனஸ்தானத்தில் உங்களுக்கு சுபகிரகங்கள் குருவும் சுக்கிரனும் இணைவது யோகம். அப்ப இந்த யோகத்தால், இந்த யோகத்தின் பலனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் எந்த வழியில் இருந்தாவது எப்படியாவது இப்போ வரும். இந்த பணத்தால தான் உங்களுக்கு பெரும் பிரச்சனை. ஏன்னா இப்போ அடுத்தவங்க வாங்கின கடனுக்கு நீங்க வட்டி கட்டிடுவீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நீங்க ஜாமீன் போட்டு மாட்டிட்டீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ப கூடாதவங்களை இதற்கு முன்னாடி நம்பிட்டீங்க, நம்ப வேண்டியவர்களை நம்பவில்லை. அப்போ நீங்க உழைச்சு, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? உங்க குடும்பத்துக்கு உங்களால கொடுக்க முடியல, உங்க குடும்பத்துக்கு ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியல, உங்க குடும்பம் இன்னைக்கு நிம்மதியாக இல்லை. நீங்கள் உழைத்து உழைத்து உழைத்து
ஊராருக்குத்தான் இன்னைக்கு பயன் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. இப்போ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி, உங்களுடைய திறமையை பயன்படுத்தி, இதற்கு மேலேயாவது நம் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரணும், நாம் பட்ட கஷ்டத்துக்கும் நாம் எடுத்துட்ட உழைப்புக்கும் சம்பாதிக்கணும், அது நம்ம குடும்பத்துக்கு உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னையிலிருந்து நல்லா இருப்பீங்க. அப்போ அந்த குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் வரக்கூடிய வழிகள் சாதகமாக இருக்கும். அப்போ பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு வேலையில் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு ஒரு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஒரு வேலையில் ஒரு நாடு விட்டு வேறு நாட்டுக்கு போகலாம், இந்தியாவிலேருந்து திடீர்னு வெளிநாட்டுக்கு உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கலாம். இது மாதிரியான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய கஷ்டமே தீர்ந்ததுங்க, உங்களுடைய பஞ்சமே தீரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ வந்தாச்சு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மலேசியா போவீங்க, இல்லை சிங்கப்பூர் போவீங்க, இல்லை சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க, ஜெர்மனியில், ஜப்பானில், சுவிட்சர்லாந்தில், யுஎஸ்ஏல, கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இன்னுமே எத்தனையோ கண்ட்ரிகள் இருக்குது. இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், அவங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும், இல்லைன்னா தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் இதற்கு முன்னாடி உருவாகலை, இப்போ உருவாகும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது போக அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஆகப்பட்டது குரு தண்டி சொந்த வீட்டை பார்க்கறதுனாலையும், ரிஷபராசிக்கு அது 8ஆம் வீடாக இருக்கிறதுனாலையும், அதே சமயத்தில் சுக்கிரனும் அந்த உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய கண்டம் வர வேண்டியது. இப்போ அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கிறீங்க. அது போக அடுத்தவங்கனால சில சிக்கல்லையும் சில பிரச்சனைகளையும் எதிர்பார்க்கக்கூடிய டைம் இருக்குது, அதுலேருந்தும் ரிலீஃப் ஆகிறீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிடிப்பிடை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய டைம், பெரிய காசு செலவு பண்ண வேண்டிய டைம், மருத்துவத்தில் மாட்ட வேண்டிய டைம், அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்து தப்பிக்க போகிறீங்க. அதே சமயத்தில் அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானை அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ ரிஷபத்துக்கு அது 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தை 10ல் ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க, இருக்கிறாங்க ராகு. அந்த ராகுவையும் குரு பார்க்குறாங்க. இதுதாங்க அருமையான டைம். இந்த டயத்தை பயன்படுத்தி நீங்கள் ஃபாரின் போனாலும் சரி, ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இங்கே இருந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி, இது அருமையான டைம். அது போக சனி பகவான் 11ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறாங்க. அந்த வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்கும்போது அந்த செவ்வாயால் கண்டிப்பாக சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க. சனி வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள், கிரயம் பண்ணக்கூடிய யோகங்கள், தொழில் ரூபத்தில் நல்ல முன்னேற்றம், இது எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு 4ஆம் இடம் சூரியனுடைய வீடு. அந்த சூரியனாகப்பட்டது புதனோடு சேர்ந்து இந்த ஆகஸ்ட் 17க்கு முன்னாண்ட ஒரு 15 நாள் புதனும் சூரியனும் ஒன்றா இருந்திருப்பாங்க. புதாதித்ய யோகம். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல முன்னேற்றம், நீங்கள் நல்ல கோர்ஸ் விரும்பி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்திருக்கும். நீங்கள் பல குழப்பத்தில் இருந்திருப்பீங்க, அந்த குழப்பமும்
தீரக்கூடிய நேர காலங்கள் வந்திருக்கும். அதெல்லாம் அருமையாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணங்கள். இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ எதிர்ப்பு இருக்குது, அந்த எதிர்ப்பு தீரும். பொண்ணு வீட்டில் சம்மதிக்கலை, இல்லை மாப்பிள்ளை வீட்டில் சம்மதிக்கலை, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லபடியாக வரக்கூடிய டைம், அவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. தாராளமாக திருமணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் ஆகும். அதுபோக ரிஷபராசிக்காரங்களுக்கு, அந்த ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய அந்த பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய கணவனால் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. கணவர் நம்ம சொல்படி கேட்க மாட்டேங்கிறாரு, எல்லாரும் வேணும் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்கனால இவருக்கு பின்னாண்ட கஷ்டம் வருங்கிறது அந்த மனைவிக்கு தெரியுது, இவருக்கு தெரியல. அப்போ அந்த மனைவி அவ்வளவு வேதனைப்பட்டிருந்தாலும் அந்த வேதனைகள் எல்லாமே இப்போ தீரப்போகிறது. கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் இனிமேல் ஃப்ரீடமாக சந்தோஷமாக கணவனே உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு, அந்த கணவன் மூலியமாக உங்களுக்கு ஏதோ ஆடை ஆபரணங்கள் வாங்கி தருவார், ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு. இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் குடும்பம் மக்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் சுக்கிர பகவானையும் இல்லைன்னா குரு பகவானையும் வியாழக்கிழமை நாள்லையும் வெள்ளிக்கிழமை நாள்லையும் வணங்குவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும், நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் நான் சொன்ன தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம். அது போக நம்ம நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போட்டுட்ருக்குறோம். எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள், சில விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனத்திலேயே குரு பகவான், சுக்கிர பகவான், கடகத்தில் புதன் பகவான், கடகத்தில் சூரிய பகவானும் இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 17 சூரிய பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறாங்க. கன்னியில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம். இது இந்த மாச ராசி பலன். இந்த மாச ராசி பலனை நான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்வதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியிலேயே குரு சுக்கிரன் ரெண்டுமே சுப கிரகங்கள். அந்த 2 கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே இருக்குது. அப்போ இந்த 2 சுப கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், நல்ல ஆக்டிவாக இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படிங்கிற தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். அது போக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எதையுமே நம்ம செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிகள்
உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கடகத்தில், ராசிநாதனும் கெட்டு போகல, தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப அந்த தனஸ்தானத்தில் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு நீங்க எந்த வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும், ஒரு வழிகாட்டும். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன தொழில் செய்யணும், எந்த வழியில போகணும், எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிறதையும் அது காட்டி கொடுத்துரும். அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் ஆகப்பட்டது நீங்கள் சம்பாதிப்பதற்கு அந்த வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்து சம்பாதிச்சு கொடுத்து, அந்த குரு பகவான் ஃபினான்சியல், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மெல்ல 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 பணத்தை சேர்த்தி ஒரு பெரிய பணக்காரர் ஆகிறது குரு பகவான். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது திடீர்னு பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து உங்களை செல்வந்தராகும். இந்த 2 கிரகமும் ஒரே இடத்துல மிதுனத்துல. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நேர காலம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரி நேர காலங்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு மிகவும் அருமையான டைம் இந்த பீரியட்ல வந்திருக்குது. நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் இங்கே சார் எங்களுக்கு நடக்க போகுது, நாங்களாம் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம், கஷ்டத்தை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த கஷ்டத்திலேயே விழுந்து கிடக்கிறோம், ஒரு நல்ல நேரமே எங்களுக்கு வராதா, எங்களுக்கு என்ன சார் சோதனை, எத்தனை வருஷம்தான் நாங்க கஷ்டப்படுறது, எங்களை வழியில போறோம்னு எல்லாமே கேவலமா பேசுறாங்க, நாங்க தலையெடுக்கவே முடியாதா, இப்படி உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்குது. ஆனா ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த நல்லா இருக்க வேண்டிய டைம் உங்களுக்கு இப்ப வந்தாச்சு. இதை தயவு செய்து நம்புங்க, நம்பி நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க தொழில முயற்சி பண்ணுங்க, பிசினஸ்ல முயற்சி பண்ணுங்க, வியாபாரத்துல முயற்சி பண்ணுங்க, வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களும் உங்க கூட எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாமே நல்லா வளர்ந்து நல்ல இடம் வாங்கி நல்ல செல்வந்தரா வந்துட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் சார் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த கேள்விக்கு எல்லாமே இந்த பீரியட்ல உங்களுக்கு பதில் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சனி பகவானும் 10ஆம் இடத்துல வக்ரத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான டைம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எங்க இருக்கிறாங்க, உங்களுடைய லக்னத்திலேயே உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன, பேர், புகழ், நம்மளுடைய செல்வம், நம்ம செல்வாக்கு, நம்மளை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுறது, நம்மளுடைய வளர்ச்சி, இதுல இருந்து 5ஆம் இடம். அது போக புத்திர பாக்கியம், உங்களுடைய மக்களால், உங்களுடைய மக்கள் செல்வத்தால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அருமையான அற்புதமான டைம் வந்தாச்சு. அப்போ உங்க மக்கள்னால கஷ்டப்பட்டிருப்பீங்க, இல்லை மக்கள் தவறான பாதையில் போறான்னு வேதனைப்பட்டிருப்பீங்க, மக்கள் காலேஜில் சேர்த்து நல்ல காலேஜ் போலின்னு வேதனைப்பட்டிருப்பீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல வாழவில்லையா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருப்பீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையான்னு சொல்லி வேதனைப்பட்டிருப்பீங்க. நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தாலும் அந்த வேதனைக்கு எல்லாமே ஒரு நல்ல முடிவு, ஒரு அற்புதமான முடிவு, ஒரு அருமையான முடிவு இந்த பீரியட்ல நடக்க போகிறது. உங்க பெண்ணாலையும் சரி, உங்களுக்கு ஆண் இருந்தாலும் ஆணாலையும் சரி. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய டைம். பசங்களாக இருந்தால் நல்ல மார்க் வாங்குவாங்க, நல்ல கோர்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த பீரியட்ல நடப்பதற்கு
வாய்ப்பு இருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. அப்போ மிதுன ராசியில் எத்தனையோ பேர்த்துக்கு திருமணம் தடைபட்டிருக்குது. அந்த திருமணமாகப்பட்டது தடைபட்டு அவங்களுக்கோசரம் திருமணம் ஆகலினாலும் பரவாயில்ல, என்னை பெத்தவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கு திருமணம் ஆகலின்னு சொல்லி, அவங்களுக்கோசரமாவது ஒரு திருமணம், எந்த பொண்ணு கிடைச்சாலும் சரி, எந்த மாப்பிள்ளை கிடைச்சாலும் சரி, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு ரெடியாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனசுக்கு இந்த பீரியடில் நல்ல வாழ்க்கை அமையும். அப்போ இந்த டைம் பார்த்த உடனே பையனை பிடிக்கும், இல்லை இந்த டைம் நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, பொண்ணு உடனே பிடிக்கும். இது மாதிரி சம்பவங்கள் இந்த பீரியடில் நடக்கும். அதுபோக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்க கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி பேசி வச்சுருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துடைய சப்போர்ட்டும் வேணும், எல்லாத்துடைய அந்த அக்செப்ட் பண்ணணும். அதை போய் வீட்டில் பேசும்போது அதுவுமே அக்செப்ட் பண்ணி இவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. டோட்டலாக கவலைப்பட வேண்டியதே இல்லை. அப்போ அந்த தொழில்காரகன் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறாங்க. அப்போ உடல் ரூபத்தில் ஏதாவது சில மைனஸ் பாயிண்ட்டுகள் 90% நல்லா இருக்குது. அந்த 10% உடலில் ஏதாவது சில பிணி பீடை இல்லை உடம்புக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீதியாக பார்த்துக்கணும், லேட் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே பார்த்துக்கிறது நல்ல விஷயம். மருத்துவ ரீதியில் இப்போ இருக்கிறீங்க, இப்போ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த வைத்தியமும் சீக்கிரம் குணமாகும். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் அவங்களுக்கு தான் பயங்கரமான சந்தோஷம். இப்போ என்ன சந்தோஷம் சொல்லட்டுங்களா? உங்கள் கணவர் கெட்ட வழியில் போயிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிறதை கேட்டு நல்ல வழிக்கு வரக்கூடிய வாய்ப்பு. உங்கள் மக்கள் பேச்சை உங்களுடைய கணவர் கண்டிப்பாக இப்போ கேட்பார். உங்களுடைய குடும்பம் அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்லா வாழ்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நாங்கள் எந்த அளவுக்கு சார் நல்லா இருப்போம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நாங்கள் சம்பாதிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், அதுக்கப்புறம் சம்பாதிக்கவும் செய்வீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் மட்டும்தான் சரியில்லை. அதனால் முருக பகவானை, திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வாங்க. அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருக பகவானை செவ்வாய்க்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்கள் மனசில் என்னென்ன வேதனை இருக்குதோ, இல்லை என்னென்ன பிரார்த்தனை பண்ணணுமோ பண்ணுங்க, அந்த பிரார்த்தனை பலிக்கும். நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் இந்த தெய்வத்தை கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. அதுபோக விநாயக பகவானையும் கும்பிட்டு வாங்க. கேது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க, சூரியனோடு சேர்ந்து. அதனால் இந்த கேதுடைய அனுகிரகம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. விநாயக பகவானை திங்கட்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். அது போக நீங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.